Operation Overrush. Power Rangers. Operation Overdrive. ரெண்டுக்காடு பாரத்தை தொட்டது போல் ஹீரோக்காடும் நடந்தான சூரியனில் 5 நாள் மாயப்பைகள் யாவும் அங்கே பயந்தோடிடும் 5 ரேஞ்சர்ஸ் கூட்டம் 5 வயிற தேடிடும். இந்த புதிய தேடாலும் சீலா உயிரை காக்கணும். இந்த பூதகத்தில் இன்னும் பல ஈரங்கள் பார்க்கணும். தீமையை எதிர்க்க நல்ல ஹீரோக்கள் உண்டு. பவர் ரேஞ்சர்ஸ் ஓவர்டிரைவ் தான் பக்கமும் உண்டு. Power Rangers. Operation Overdrive. Power Rangers. Operation Overdrive. என் அப்பாவும் நானும் 12 வருஷங்களுக்கு முன்னாடி கேம்பிங் போனோம். இத பாரு. ஹே, நல்லா தான் இருக்கு. இந்த போட்டோஸ் என்னமோ ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. மரங்களுக்கு நிழல் வருது, ஆனா உனக்கு வரலையே. நான் இந்த போட்டோவை போலி எடுத்தேன்னு சொல்றியா? நான் அந்த மீனை பிடிச்சேன். எனக்கு நல்லா தெரியும். நான் தான் அங்க இருந்தேனே. அப்பாவும் கூட இருந்தாரு. ஸ்பென்சர் தான் இந்த போட்டோவை எடுத்தாரு. ஓகே, யா, ஒத்துக்கிறேன். ஜென்டில்மேன், கொஞ்சம் கீழே வரீங்களா? நான் சரின்னு தான் நினைக்கிறேன். இந்த கோடை உடைச்சதும் ஸ்டார் ஆஃப் ஐசிஸ் நம்மளோடதாயிடும். என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? ஒரு புது சூப்பர் ஆயுதத்தை டிசைன் பண்றேன். சென்டினல் வாலோட பவரும் நான் டிசைன் பண்ண ரொபாக்டிஸையும் கமெண்ட் பண்ண போறேன். ஓ, இதை நான் யூஸ் பண்ணலாமா? உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா நீயே யூஸ் பண்ணி பாரு. இல்ல, யோசிச்சு பார்க்கறேன். யோசிக்கவே வேண்டாம் டாக்ஸ். இது மனுஷங்களுக்காக டிசைன் பண்ணதில்ல. இதுக்கு சக்தி ரொம்ப அதிகம். இது ஜோடோட பவரை அதிகப்படுத்தும். பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கு காரணம் உள்ளதா இருக்கு. போய் பிடிச்சிடலாம். இல்ல வேண்டாம், நில்லுங்க. இது சுலபமா தெரியுது. இது ஒரு பொறியா இருக்கணும். நான் பின்னாடி செக் பண்ணிட்டு வந்துடுறேன். முன்னாடி போய் என்னன்னு பாருங்க. ரேஞ்சர்ஸ் வந்துட்டாங்க. நான் அவங்கள கவனிச்சுக்கிறேன். வேண்டாம், நீ இங்கே இரு. அப்ப ரேஞ்சர்ஸ் யார் தடுக்கிறது? இவன்டா. இப்ப போ. இங்க அமைதியா இருக்கு. ரொம்ப அமைதியா. அப்படி சொல்லாத. சினிமாவில் இந்த மாதிரி சொல்றப்ப ஏதாவது மோசமா நடந்துரும். பாத்தியா? ரேஞ்சர்ஸ் மாறலாம். ரெடி ரெடி. நானும் இதுல சேர்ந்துக்கலாமா? ரெட் ரேஞ்சர் சரியான நேரத்துக்கு வந்துட்டேன். www.teamworldchannel.com. Come on! Red Defender! Fire! Drive Vortex! Drive Sclavo! Drive Detector! Drive Poison! நீ உதவி செய்ய மாட்டியா? இங்க நீயே போதும். அதுவும் வெளியில இருக்கிற என் கம்ப்யூட்டர் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஊக்கம் தேவை. நீ எங்களுக்கு தேவை. கொஞ்சம் பொறுத்துக்க முடியாதா? இல்ல. நீ உதவியாதான் இருக்க. நீ நினைச்சு பார்க்க முடியறத விட இது எப்படி இருக்கு? சூப்பர்! அவனை கவனிங்க ரேஞ்சர்ஸ். அவ்வளவு வேகமா இல்ல. முதல்ல அன்பான உடற்கொம்புகளை வச்சு பாருங்க. நாம உறைஞ்சு போயிருக்கோம்.
கேண்டல் கிட்டது உங்களுக்கான பரிசு. அவன் ஷாக் கொடுக்கறான். கம் ஆன் ரேஞ்சர்ஸ், உங்களால முடியும். நாம பிரிஞ்சு போயாகணும் இப்பவே. அப்படிதான் ரேஞ்சர்ஸ். ஆமா, டேட்டும் வெற்றிகரமா செயல்பட்டுட்டான். இது பிரமையா இல்ல நம்ம சக்தி அதிகரிச்சிச்சா? கேம்டோரையும் முன்னாள் கேர்ள் ஃப்ரெண்டையும் வழக்கத்தை விட வேகமாக தோக்கடிச்சிட்டோம். ஆமா, அப்படிதான் இருக்கு. என்னை கவலைப்பட வைக்குது, இருந்தாலும் சுலபமா இருக்கு. என்ன நடக்குது? ஒரு கம்ப்யூட்டர் வைரஸ் உள்ள நுழைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது எலக்ட்ரிக்கல் கிரிட்டை பாதிச்சிடுச்சு. ஆக்சிலரி யூனிட் அதை சரி பண்ணிட்டதால மறுபடியும் எல்லாம் சரியாயிடுச்சு. நல்ல வேலை, நல்ல வேலை, நல்ல வேலை, நல்ல வேலை, நல்ல வேலை, நல்ல வேலை. டாட், எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஆமா. டாட், டாட், நான் யாரு? நீ என் மகன். சார், அவர்கிட்ட உண்மையை சொல்ற நேரம் வந்துருச்சு. மேக், நீ ஒரு மனுஷ ரோபோ. நான் தான் உன்னை உருவாக்குனேன். இது சாத்தியமே இல்லை. இது என்னோட பிரமையா இருக்கணும். அவர் உண்மையை தான் சொல்றாரு மாஸ்டர் மேக். என்னோட வயசு என்ன? நீ ஆன்லைனுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. ஆனா என் குழந்தை பருவம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் படிச்ச ஸ்கூல், நான் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. 5 வயசா இருக்கும்போது என் கையை உடைச்சுக்கிட்டது. 9 வயசுல நான் உங்களோட சேர்ந்து கேம்பிங் போனது கூட ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் நான் உனக்கு கொடுத்த ஞாபகங்கள். நீயும் மத்த பசங்க மாதிரி இருக்கணும்னு நான் விரும்பினேன். நான் இல்லையே, நான் ஒரு மிஷின். மேக், நீ எப்போ எனக்கு வேண்டிய மகன் தான். ஆனா நான் வேலையில பிஸியா இருந்ததால எனக்குன்னு ஒரு துணையையும் உருவாக்கி இருக்கலாமே. நீ பார்த்து சிரிக்கிறது வேடிக்கையா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல. கண்டிப்பா தோத்து போயிடுவோமோ நீ பார்த்து கோவப்பட்ட ரேஞ்சர்ஸோட நடந்த சண்டையில உண்மையிலேயே ஒரு பொறி டேட்டூமை வச்சு அவங்க மெயின் ஃப்ரேம்ல வைரஸை ஏத்திட்டேன். அதனால இப்ப அடுத்த கல் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த இடம் என்ன இடம்னா புளோரிடா. நீ ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமானவன். ஹேய், உயிருள்ள ஒரு பூமிக்கு வெல்கம். நல்லா தானே இருக்க? ஆமாமா, ரொம்ப புதுசு. நீ வந்தது சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ். உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் கைஸ். அது அப்புறமா வச்சுக்கலாம் மேக். ஹே, நம்ம திரும்பி வரப்போ சுவாரஸ்யமான விஷயம் இருக்குன்னு சொல்லு. கம் ஆன். நான் உங்களோட வரல. என்ன? நீ வந்தாங்கண்ணா, நாம ஒரு டீம்.
ஆமா, அப்புறமா விளக்குறேன். நீங்க இப்ப போங்க. நீ நல்லதானே இருக்க? கம் ஆன் गाइस, நமக்கு செய்ய வேலை இருக்கு, வாங்க போலாம். யா, நல்லதா இருக்கு. குட் லக். அறிகுறி ஏறிட்டே போகுது. ரேஞ்சர்ஸ பாக்குறப்ப அவங்களுக்கு நன்றி சொல்ல ஞாபகப்படுத்து. பலகையில இருந்த தகவலை டீகோட் செஞ்சது உதவியா இருந்துச்சு. இப்பவே நன்றி சொல்லலாமே. கம்ப்யூட்டர்ல வைரஸ் வந்துட்டா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா? தப்பு கணக்கு போடாத. 2 பேரோட மோத 5 பேரா? நியாயமா தெரியலையே. தாக்குங்க. ஒரு கை பார்க்கலாம். பிரமாதம் கேம்ப் டாட். வீரர்கள் ரேஞ்சர்ஸோட சண்டை போடுறப்போ நம்ம கல்லை எடுத்துடலாம். நாம இல்ல மிராட்ரிக்ஸ், நான் கல்லை எடுக்கிறேன். நீ இங்கே இருந்து சண்டை போடு. முடியாது, அவ்வளவு சீக்கிரம் உன்னால தப்பிக்க முடியாது. ஓவர்டேக் சைக்கிள், கோ. என்ன? டிரைவ் தி ஃபண்டர். Yeah, Vortex. திரும்ப போடு. கடைசியில தான் பொதுவா சோர்ஸ்களை நாம கூப்பிடுவோம். ஆனா இந்த வாட்டி மட்டும் இப்பவே கூப்பிட்டா தப்பு இல்லைன்னு தோணுது. ஆமா, நல்ல ஐடியா. ஜோட்ஸ் அனுப்புங்க. பதிலே வரல. பெரிய பிரச்சனைங்க இருக்கே. இது சுலபம். Come on, Ranger. நேரம் வீணாக்கிட்டே இருக்கு. இந்த சண்டை பல மணி நேரம் போயிட்டே இருக்கலாம். ஆனா என் பக்கத்திலே ஒரு கல் இருக்கு. இது அப்புறம் முடிக்கலாம் ரேஞ்சர். நீ மத்தவங்களோட பேசாம இருக்க முடிவு பண்ணிருக்கேன்னு தெரியுது. நான் வெறும் ரோபோட் தான், அவங்களுக்கு நான் தேவையில்லை. தப்பா சொல்ற. உன் உதவி அவங்களுக்கு எப்பவும் தேவை. நான் போனாலும் திரும்பவும் பிரேக் டவுன் தான் ஆவேன். நீங்க ரொம்ப வினோதமான ஒரு மாஸ்டர் மேக். www.toonworldchannel.com. அவர் தனக்கே புலப்படுற மாதிரி அவர் ப்ரோக்ராம் செய்யலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது நீங்களே உருவாக்கிட்டதா இருக்கலாம்.
நல்ல தமாஷ். நான் ஒன்றும் தமாஷுக்காக இதை சொல்லல. நான் இப்போ ஒன்று சொல்லுவேன், ஆனா அவசரப்பட்டு நீங்க அதை தப்பா எடுத்துக்க கூடாது. சரி, அந்த மூட்ல இருந்து வெளியே வா. நான் நினைச்சது தப்பு. உங்களுக்குள்ள மனுஷத்தன்மையே இல்லை. ஆனா அவனெல்லாம் இல்ல. நீங்க யாருன்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு வந்து அதிர்ச்சியும் பெருத்த ஏமாற்றமும் வேதனையும் என்னால கற்பனை தான் பண்ணி பார்க்க முடியும். பிரச்சனையில இருந்து நழுவாதீங்க. நான் ஒரு மனுஷ ரோபோ. தான் அப்பாவாலும் ஃப்ரெண்ட்ஸாலும் நேசிக்கப்படுறவனும் தான். நீ இதை யாருக்கிட்டையாவது சொன்னா நானே உன்னை ஃபார்மேட் பண்ண வேண்டி வரும். ஆனா நானும் உன்னை நேசிக்கிறேன். மேக், ரேஞ்சர்ஸ் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. சோட்ஸும் வேலை செய்யல. அவங்களுக்கு நீதான் உதவணும். ஓகே, போறேன். ஆனா ரோஸோட புது ரோபோட்டிக் ஆயுதத்தை எடுத்துட்டு போறேன். அதை இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. அதனால நீ அழிஞ்சு கூட போகலாம். அது இல்லாம ரேஞ்சர்ஸ் எல்லாரும் அழிஞ்சு போலாம். சார், அவனை கட்டுப்படுத்துற சக்தி எனக்கு இல்ல ஸ்பென்சர். ஆனா அந்த ரிஸ்கை கண்டிப்பா நீங்க இப்ப எடுத்தே ஆகணும். நாங்க பாத்துக்கிறோம். நிறுத்து. நாம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. சர்ப்ரைஸ். சாரி, நான் லேட்டா வந்துட்டேன். இதோ இருக்கு. 4வது கல்ல கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு வழியா கிடைச்சிருச்சு. இதுதான் ஸ்டார் ஆஃப் 5 சைஸ். இன்னும் ஒரே ஒரு ரேஞ்சரால ஏதாவது முடியும் நினைக்கிறியா? முடியும். ஏன்னா என்கிட்ட இது இருக்கு. மேம், அது ரோபோ டெக்னாலஜி. உன்னால அது சென்டினல் ரேஞ்சர் ஆக்டிவேட். நீ ரெடினா நானும் ரெடி. பல நூற்றாண்டா தயாரா தான் இருக்கு. மோதி பார்த்துடலாம். நெக்ஸ்ட். உனக்கு ஒரு அதிர்ச்சி வரப்போகுது. இன்னும் 3 பேர் தான். Sentinel Ranger, Sword Mode. இன்னும் ஒருத்தன் தான். நான் இங்கிருந்து போயிடுறேன். இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது. நீ வாய்ப்பை பயன்படுத்தல. நீ அற்புதமா செயல்பட்ட மேக். வந்ததுக்கு தேங்க்ஸ். ஆமா, உண்மையை சொல்லணும்னா என் நட்டை டைட் பண்ண வேண்டியிருந்தது. கல்ல அவங்கிட்ட இருக்கு. உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். இது உங்களுக்கு. இது அப்புறமா முடிச்சு வைக்கலாம். எல்லாம் ஒண்ணு முடிஞ்சு போகல. இன்னொரு கல்லை கண்டுபிடிக்க பாக்கி இருக்கு.
இத தவிர வேற ஒண்ணு இருக்கா? கல்ல நீ எடுத்துட்டியா? ஹே, சூப்பர் ஸ்பீட் இருந்தும் அதை யூஸ் பண்ணலனா வேஸ்ட் தானே? இல்ல கல் திருடப்பட்டிருக்கிற விஷயம் காம்டோருக்கு இப்பதான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஹே மேக், நீ திரும்ப வந்தது சந்தோஷமா இருக்கு. எங்க எல்லாருக்கும் தான் நண்பா. ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் புரியல. என்னோட டெக்னாலஜியை நீ பயன்படுத்தியும் உனக்கு ஒண்ணுமே ஆகலையே. அது மனுஷங்களுக்கு சேஃப் இல்லைன்னு எனக்கு தெரியும். என் கணிப்பு தப்பவே தப்பாது. அப்போ நீ ஒரு ஆண்ட்ராய்டு, அதனால என்ன? அது உன்னை மாத்தாது. ஆமா, கம் ஆன் மேக். என்ன சேர்த்துக்கிட்டீங்கல்ல? நான் ஒரு ஏலியன். அதை விட வினோதமானது ஏதாவது இருக்கா? ஹே, எனக்கு ஆண்ட்ராய்டா இருக்க பிடிக்கும். உன்னால என்னெல்லாம் செய்ய முடியும்? உன் தலைக்குள்ளேயே டிவிடியை ப்ளே பண்ணி பார்க்கலாம். என்ன நடந்தாலும் நாம சகோதரர்கள். எல்லாருக்கும் தேங்க்ஸ். மனுஷனோ இல்லையோ எல்லாரும் என் மேல பிரியமா இருக்கீங்க. ஓ கம் ஆன் गाइस, கீழே போய் இந்த கல்லை பாதுகாப்பா வச்சிட்டு வந்துடலாம். நான் உங்களோட போறேன். மேக், நான் உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் பேசிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு பேசுவோமா? நாளைக்கு அப்படிதான் இருக்கும்.